அண்டத்தில் இல்லை. பிண்டமன்னா பாடி, அண்டமன்னா உலகம். ஸோ அங்கே இல்லாத இங்கே இல்லைங்க, இங்கே இல்லாத அங்கே இல்லை. கரெக்டாக நம்ம பாடியை பாருங்கள், சட்டையை கட்டி பாருங்கள் கண்ணாடியில் இல்லை. பின்னால் பார்த்தீங்கன்னா பாலைவனம் மாறும், முதுகு ஒரு பாலைவனம். அப்படியே கீழே வாங்க, சிறு சிறு குன்றுகள், நதிகள், கால் நதிகள். அப்படியே மேலே வாங்க, இமயமலை தொடர்கள் ஒரு சில பேருக்கு. அதுவும் கொஞ்சம் மேலே வாங்க, ஏதாவது தாழ்குடை காடுகள், தாழ்குடை காடுகள் எல்லாம் இருக்குது. கொஞ்சம் மீடியம் சைஸ் காடுகள் இங்கே இருக்குது. ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் இங்கே இருக்கு. பெரும் காடுகள். அண்டத்தில் இல்லாத பிண்டத்தில் இல்லை, பிண்டத்தில் இல்லாத அண்டத்தில் இல்லை. அதுதாங்க இது. எல்லாமே ஒன்றாயிரம். அதுதான் இன்டெகிரல். அது இது வந்து ஃபிசிக்கல் மாடல். இங்கே பாருங்கள், ஃபுட் வெப், உணவுச் சங்கிலி. உணவுச் சங்கிலியில் கூட இன்டெகிரல், எல்லாமே இன்டெகிரல். இது இல்லாமல் இது இல்லை, இது இல்லாமல் இது இல்லை, இது இல்லாமல் டீகம்போசஸ் கீழே வரும். அவங்க இல்லை. இங்கே பாருங்கள், கிராஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அவங்க தான் ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ். அவங்க இல்லைன்னா ஃபுட்டே இல்லை, நம்ம வந்துருக்க முடியாது. இவ்வளோ மூளை வச்சுருக்குமே, 1.25 கிலோ இருக்குது நம்ம தலைக்குள்ள. ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியுமா? 5 அப்துல் கலாம் கூடுது, பண்ண முடியுமா? முடியாது. You can never ever do that. One day, the blade of grass, ability to photosynthesis using water, carbon dioxide and sunlight produces food, chlorophyll, sugar. கூப்பிடுது நம்மளை. எஸ், நான் சொன்ன அதே வார்த்தை தான் திருப்பதி. Take it and eat it. This is my body. இது சொல்லுது இவங்களுக்கு. Herbivore, vegetarian. Take it and eat it. This is my body. இது சொல்லுது take it and eat it. This is my body. யாருக்கு? கார்னிவோர், மாமிசம் சாப்பிட்றவங்க. மனிதனை பார்த்தோ அது ரெண்டும் சொல்லுது take it and eat it. This is my body. கடைசியாக நம்ம என்ன சொல்கிறோம் சாவறதுக்கு முன்னாடி? take it and eat it. This is my body. மனிதா நீ மண்ணாக இருக்கிறாய், திரும்பவும் நீ மண்ணுக்கே போவாய். மீண்டும் ஆரம்பிக்குது. இது தான் சர்க்குலர் மாடல் ஆஃப் ப்ரொடக்ஷன். போப்பு 3rd chapterல the human roots of ecological crisis பியூட்டிஃபுல்லாக எழுதுங்க. வாட் இஸ் சர்க்குலர் காட்டுறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் யூ, இதெல்லாமே இதுதான். இதை செப்பரேட் பண்ண முடியாது. பின்னால் நம்ம செப்பரேட்டாக பார்த்தா அவங்க வேற, இவங்க வேற, இவங்க வேற. நோ, ஃபுட் வெப் இஸ் உணவு சங்கிலி. நிறைவான சூழல் ஆன்மீகத்துக்கு ஒரு புனிதமான எடுத்துக்காட்டு. அதை நம்ம யூக்கரிஸ்டிக் பிளானட். ஏசுநாள் வரத்துக்கு மேலே திருப்பலி நடந்துருந்துச்சு. ஆஸ்மோஸ் 15 கோடி ஆண்டு, 1500 கோடி ஆண்டுகளாக திருப்பலி நடந்து கொண்டு அதை கண்டுபிடிச்சி அந்த வார்த்தையை எடுத்து அவர் சொல்கிறார். மேட்டர் எனர்ஜி கிட்ட சொல்லுது take it and eat it, this is my body. எனர்ஜி மேட்டர் கிட்ட சொல்லுது take it and eat it, this is my body. The whole பிரபஞ்சம், the galaxy, அண்டங்கள், கருப்பு துளைகள், வெள்ளை புள்ளர்கள், சிகப்பு புள்ளர்கள், சந்திரன், மூன், ஸ்டார்ஸ், கோள்கள் எல்லாமே ஒன்றை பார்த்து take it and eat it, this is my body. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக இன்டெக்ரல். நான் உன்னை லவ் பண்ணுறேன். சாப்பிட்றதுன்னா என்ன அர்த்தம்? ஐ லவ் யூ. வார்த்தை அதுதான். எது நம்ம லவ் பண்ணுறோம் அது தூக்கி வாயில் வச்சுக்கணும். அது நம்ம யூஸ்வலி இருக்குதான். லவ் தட் டு சீ. இங்கே தான் பாப்பாளர் எழுதுறாரு 66. இது தாங்க 3 இன்டெக்ரல் கலந்து. காட், த நெய்பர், வித் எர்த் இட்செல்ஃப். இதுதான் இன்டெக்ரல் எக்காலஜி. சிம்பிளாக எழுதியிருக்காரு. இந்த 3 உறவுகளும் ஒன்றா இருக்கணும். இதை வெட்டினீங்கன்னா இது ரெண்டும் போயிடும். இதை வெட்டினீங்கன்னா இது ரெண்டும் அவுட்டு. இதை வெட்டினீங்கன்னா அது ரெண்டும் அவுட்டு. ஆகவே 3மே எப்பவுமே பர்ஃபெக்ட் ஒர்க்கிங் கண்டிஷனில் நம்ம வச்சுக்கணும். அதுதான் நிறைவான சூழலியல். ஆன்மா பாருங்க, அருமையாக எடுத்துக்காட்டு கிரியேஷன். கடவுள் பாருங்க, நிறைவான சூழலில். நம்ம நினைச்சோம் கடவுள் இஸ் ஆந்த்ரோபோசென்ட்ரிக், மனித அவதாரம் எடுத்தாரு. பழைய ஏற்பாடு ஃபுல்லாக ஒரே இனத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா யூதர்கள், அவங்களுக்காக கடவுள் போய் பெரிய பெரிய சண்டைகள்லாம் செய்வார், சாவடிப்பார். ஆனால் இங்கே தான் கடவுள் அப்பேற்பட்டவர் அல்ல. 2 புஸ்தகம் தான் நமக்கு காட்டுது. இந்த புஸ்தகம் தான். With every living creature was with you, the birds, the livestock, all the wild animals. இரக்கம் இருந்ததினால்தான் எல்லாத்தையும் அவர் நிறைவான சூழலாமே. அனிமல்ஸும் பிளான்ஸ் யாருங்க? மனிதனோடும், அழகாக சொல்லும், மனிதனோடும் படைப்போடும் கடவுள் உடன்படிக்கை செய்து கொண்டார். இங்கே தான் பியூட்டிஃபுல் பைபிள். எங்கேயோ போயிடுச்சு. அதே மாதிரி நான் சாவடிக்க மாட்டேன். கான்சர்வேஷன். இந்த 2 வார்த்தை ஜெனசிஸ், ஆதியாகமம் 9:8-11,
கான்சர்வேஷன் அண்ட் கம்பேஷன். கம்பேஷன் தான் நம்ம கான்சர்வேஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ தட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இதுதான் 2வது புஸ்தகம். ஜோனா, அவர் கதை யாருக்கு தான் தெரியாது. இங்கே தான் ஒரு செடி வருது, அவருக்கு அந்த கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதில் வந்து இந்த கதையில் ஏறக்குறைய வீரபாண்டியன் கட்டபொம்மனுடைய வசனம் மாதிரி இருக்கும். என்ன ஜோனா, செடி நட்டீரா, அதற்கு தண்ணி ஊற்றுனீரா, களை புரிகிறீரா, எல்லாம் கேட்பார். வீரபாண்டியன் வசனம் மாதிரியே இருக்கும் கடவுளுக்கு. அவர் இங்கே சொல்கிற பாருங்க, கடவுள் அவருடைய அன்பு. ஏன்பா நீ நடாத ஒரு செடிக்கும், நீ தண்ணி ஊறாத செடிக்கும், களை எடுக்காத செடிக்கும் நீ இவ்வளோ வருத்தப்பட்டு இருக்கே. நான் நட்டேன்ப்பா நினைவே மக்களை, நான் தண்ணி ஊற்றுனேன், நான் டெய்லி ஃபுட்டு கொடுத்துருக்கேன், நான் பெருத்து எடுத்தேன். ஆனால் அவங்க செத்தா யாரும் செத்து. சிம்பிள் பாருங்க. 120,000 people. பைபிள் இதோட நிறுத்திக்கலை. முக்கால்வாசி நம்ம பைபிளை படித்து இது வரைக்கும் தான் நிறுத்தியிருக்கோம். அது மேலே போவே எல்லாமே மனிதனை மையமாக கொண்ட ஆன்மீகங்கள். லௌதாதோசி படைப்பை மையமாக கொண்ட ஆன்மீகத்துக்கு நம்ம எல்லாரையும் அழைக்கிறது. பாருங்கள், கடவுள் வந்து எப்போ போயிட்டார், நம்ம தான் போகணும். இந்த மனுஷன் மனிதனுடைய இடேற்றம், அதனுடைய எதிர்காலம், மனிதனுடைய வளர்ச்சி, மனிதனுடைய ரட்சணையும். மேன் 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 ஆல்சோ many animals. அந்த புஸ்தகத்தை படித்து பாருங்க. 20 minutes தான் அந்த புஸ்தகத்தை படித்து முடியலாம். ஆச்சரியப்பட்டு போயிடும். கிங்கும் அனிமல்ஸும் எல்லாம் சாம்பல் தடவிக்கிட்டு அந்த உபவாசம் இருந்தாங்க. மாடு சாப்பிடவே இல்லை, தண்ணியும் குடிக்கல. பைபிள் சொல்லுது, பச்சை பச்சை எழுது. சே, படைப்பு ஆன்மீகம் எப்போவோ வந்துச்சு. ஆனால் நம்ம இதை மட்டும் நம்ம நோண்டவே இல்லை வரைக்கும். ஐ டிசைர் மர்சி நாட் சாக்ரிஃபைஸ். அனிமல்ஸை வதைக்காதீங்க. ஓசையா படைப்பு ஆன்மீகம் 7 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே வந்துடுச்சு. ஓசையா டைமில். அதாவது அனிமல் சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. ஜெயினிசம், புத்திசம், மகாவீரரும் புத்தரும் ரிக்வேதா காட்டுகின்ற அந்த அனிமல் சாக்ரிஃபைஸ், விலங்குகள் பலிகளை தடுக்க வேண்டும். 700 ஆண்டுகளுக்கு முன்னால், இயேசுக்கு முன்னால் நம்ம இந்த கதையை பார்க்குறோம். ஒரு 2 ரிலிஜன் வந்துடுச்சு, ஜெயினிசம் அண்ட் புத்திசம். அனிமல்ஸை சாகடிக்கக்கூடாது, இரக்கத்தை நாம் காட்ட வேண்டும். இன்டெகிரல் எக்காலஜி. ஜைனிசம் 600 BC. இந்த வருஷத்தை அஹிம்சாட்டை கூப்பிடலாம். இந்தியன் கான்டெக்ஸ்ட் இயர் ஆஃப் மர்சியை நம்ம இந்துக்களும் கொண்டாடணும். இந்தியாவில் நம்ம இன்டெகிரலாக கொண்டாடணும்னா த இயர் ஆஃப் அஹிம்சா 2016. பாருங்க, அஹிம்சா எத்தனை ஹாஸ்பிட்டல், அனிமல்ஸ், கம்பேஷன் இன் புத்திசம், தசாவதாரா இன் இந்துயிசம். அந்த கடவுள் பாருங்கள், விஷ்ணு கடவுள். நம்ம ஒரே ஒரு அவதாரத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏசுநாதர் மனித அவதாரம் எடுத்தார், மனுஷனை தான் ரட்சணை பண்ணார். இந்துயிசம் ஹஸ் கான் ஃபார் அவே இன்டெகிரல். அனிமல் அவதாரம் எடுத்தார். அந்தந்த உயிரினம் சஃபர் பண்ணும்போது அந்தந்த அவதாரம் எடுத்து அந்தந்த உயிரை அவரை காப்பாற்றிருக்காருங்க. தியாலஜி இஸ் வெரி ரிச். விஷ்ணு தியாலஜி ஏன்னா அது மட்சியா, குருமா, வராகா, வாமனா, பரசுராமா, உக்ரக நரசிம்மா, ராமா, கிருஷ்ணா, புத்தா, 9 அவதார்ஸ். ஒவ்வொரு எவல்யூஷன் ஸ்டெப்லையும் மீனா இருந்தப்போ மீன அவதாரம் எடுத்தார். ஆமையா பிரேமா வளர்ச்சியில் வந்தவுடனே ஆமா அவதாரம் எடுத்தார். அப்புறம் வாமனா, இது வராகா, பன்னி, மம்மு சொல்லும்போது பன்னி அவதாரம் எடுத்தார். அதுக்கப்புறம் வாமனா குரங்கா இருந்தபோது மனுஷன் சித்திரக்குள்ளன் அவதாரத்தை எடுத்திருக்கார். அவங்க தியாலஜிஸ். அப்போ கடவுள் அவர்கள் 9 அவதாரம் எடுத்திருக்காரு இந்த பிரபஞ்ச வரலாற்று. 450 கோடி ஆண்டுகளாக 1500 கோடி இந்த பிரபஞ்ச வரலாற்றில் இயேசுநாதன் ஒரு அவதாரம் தான் எடுத்தாரு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் இவங்க 9 அவதாரம் எடுத்திருக்காரு. ஸோ இந்த தியாலஜியை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டைம் கிடைக்கிறது. இதுதான் புத்திசம் பாருங்க, கம்ப்ளீட்டாக திஸ் இஸ் த அவலோகதீஸ்வரா புத்தா, த ஹோல் கம்பேஷன், த மர்சி. இதுதான் until the last blade of grass is enlightened. ஆனந்தா செக்ரட்டரி கேட்குறார் புத்தர்கிட்ட, சீடர் என்லைட் ஆகிட்டாங்க, மோட்சத்துக்கு போங்க நீங்கள், புத்தா ஏன் இங்கே இருக்கீங்க? அப்புறம் புத்தர் சொல்கிறார் மகாயான புத்திஸ்டில், until the last blade of grass is enlightened. நான் மோட்சத்துக்கு போக மாட்டேன், நான் மோட்சத்துக்கு போக மாட்டேன், இங்கே தான் எல்லாரும் என்லைட்மெண்ட் பூமியில் அடையணும், அப்போ தான் நான் போவேன். இதை விட ஒரு பெரிய கம்பேஷன் எங்கேயுமே நான் பார்க்கல. இது போப் ஜான் பால் II அழகாக எழுதுறாரு, ஜீவஸ் இன் மிசரிகோர்டியே, ரிச் இன் மர்சி. அதில் எழுதுறாரு எல்லாமே கல்ச்சர் ஆஃப் ஹியூமிலியேஷன் தான் நமக்கு நடந்துகிட்டு இருக்கு, கல்ச்சர் ஆஃப் கம்பேஷன் இன்னுமே இல்லை எழுதிருக்காரு.
we have compassion deficit ன்னு சொல்கிறார். இது அவருடைய எழுத்து. நம்ம இத்தனை ஆண்டுகளாக எப்பவுமே மற்றவங்க மானத்தை வாங்கிறதுக்கு தான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. டெலிவிஷன் பாருங்கள், இன்டர்நெட் பாருங்கள், யூ கிளிக் ஹியூமிலியேஷன். அந்த அம்மாவை ஜெயிலில் போட்டாங்களா, இவன் தூக்கில் போட்டாங்களா, எத்தனை பேர் இன்னைக்கு செத்தாங்க, கிளிக்கு கிளிக்கு கிளிக்கு, என்னது ஹியூமிலியேஷன். ஆனால் போப் சொல்கிறாரு, எப்போங்க நீங்கள் கிளிக் பண்ண போகிறீங்க, உங்கள் மவுஸ் பேடில் கிளிக் ஃபார் கம்பேஷன். யூ பி அ அப்ஸ்டாண்டர், நாட் எ பைஸ்டாண்டர். நம்ம எல்லாம் பைஸ்டாண்டர்ஸ் தான், அப்ஸ்டாண்டர் இன்னும் ஆகலை. அப்ஸ்டாண்டர்னா சம்படி ஒன் டஸ் சம்திங் அபவுட் இட். எப்போ நம்ம அப்ஸ்டாண்டர்ஸ் ஆகிறோம்? ஐ திங்க் நம்ம கிறிஸ்துவங்கள்லாம் அப்ஸ்டாண்டர்ஸ், பைஸ்டாண்டர்ஸ் கிடையவே கிடையாது. இதுதான் அப்ஸ்டாண்டர்ஸ் ஆர் பை. இந்த பாருங்க, பேனம் 103 21 டிசம்பர் 1988 எத்தனை பேர் செத்தாங்க? ஏறக்குறைய 270 பேர் செத்தாங்க. த லாங்கஸ்ட் ட்ரையல். அது 2 பேர், மெக்ராஹி அண்ட் ஃபீமாவை ரிலீஸ் பண்ணாங்க, மெக்ராஹி ஜெயிலில் போட்டாங்க 2001. அவன் என்ன பண்ணான், 8 வருஷம் தான் சர்வ் பண்ணான். ஹி வாஸ் ரிலீஸ் ஃப்ரம் பிரிசன் ஆன் கம்பேஷனேட் கிரவுண்ட்ஸ். 270 பேர் பிளெயினில் போட்டு சாவடிச்சவங்க, த ஹையஸ்ட் டெரரிஸ்ட், கம்பேஷனேட் கிரவுண்டில் ஜெயிலிருந்து அவனை விடுதலை பண்ணுறான். நீ போப்பா, அவனுக்கு கேன்சர் இருக்குது. இதை விட ஒரு கம்பேஷன் பாப்பானவர் எழுதுன கல்ச்சர் ஆஃப் கம்பேஷன் ஒரு எடுத்துக்காட்டு, இதோட ஒரு பெட்டர் எடுத்துக்காட்டு நம்ம காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கம்பேஷன் வில் கியூர் மோர் சின்ஸ் தேன் கண்டம்னேஷன். அமோரிஸ் லெத்திசியே கிளீனாக எழுதுறாரு. Francis outlines a more compassionate vision for the church on family issues. அதனால தான் ஹோமோசெக்சுவாலிட்டியை கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க, கல்யாணம் ஆகிருங்க, டைவோர்ஸ் ஆகல, ஆனால் ட்ரெடிஷ்னல் இதை மெயின்டைன் பண்ணுங்க. அட் த சேம் டைம் யூ ஃபைண்ட் வேஸ் டு ஷோ தம் கம்பேஷன்.